அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் மீண்டுமாக இந்த வாரத்திலும் நம்மை கூடி வர செய்து ஆரோன் என்கிற தலைப்பின் கீழாக பாடங்களை நம்ம பார்ப்பதற்கு தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதுல நம்ம இதுவரைக்கும் 43 கேள்விகளின் அடிப்படையில் ஆல்மோஸ்ட் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய நிறைய பாடங்களை நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கு கடைசியான ஒரு கேள்வி. ஸோ அதில் நம்ம இன்றைக்கு இதனுடைய விவரங்களை நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு சப்டைட்டில், இந்த ஆரோன் என்கிற இந்த தலைப்பில் ஒரு துணை தலைப்பு நம்ம பார்க்கும்போது, போக்காட்டை அனுப்பிவிடுதல், சென்டிங் அவே ஸ்கேப் கோட் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பாடங்களை நம்ம இன்னைக்கு தியானம் செய்யலாம். அதில் இருக்கக்கூடிய கேள்வி 43 43 ஓகே, சரி ப்ரோ, சரி 43யும் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். தேர்ட் கொஸ்டின் அது போட்டிருக்கீங்களா குரூப்ல? 43. சரி, ஒரு நிமிஷம். ஓகே பதா, ஸ்கிரீன் ஷேர். 43. ஓகே. மன்னா மன்னா அனைவருக்கும் என்றால் சிலருக்கு அது நித்திய ஜீவனையும் மற்றவர்களுக்கு அழியாமையும் குறிக்குமா? ஏன்னா இது பொதுவாக மன்னா அப்படின்னு சொல்லும்போது, இது மன்னா அப்படிங்கிறது, இந்த மன்னாங்கிறது ஒரு ஆகாரம் இல்லையா? ஸோ இந்த ஆவிக்குரிய ஆகாரம் அது எல்லாருக்குமே அது ஆவிக்குரிய ஆகாரமா இருக்குது. அதாவது யாரெல்லாம் அந்த ஒரு பரிசுத்தத்திற்குள் நுழைகிறார்கள் அவர்களுக்கு, இல்லையா? ஆனா பரிசுத்தத்திற்குள்ள நுழைகிறவர்ல 2 பாகம் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம், இல்லையா? அப்ப அந்த மன்னாவை உட்கொள்கிறவர்களுக்கு ஒருத்தருக்கு அழியாமை கிடைக்குது, இன்னொருத்தருக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. யாருக்கு நித்திய ஜீவன்? திரள் கூட்டத்துக்கும் நித்திய ஜீவன், உலக ஜனங்களும் அதுல வந்துருவாங்க, இல்லையா? அப்படி இருக்கும்போது மன்னா ஒரே, ஏன்னா அது மன்னா அழியாமையை குறிக்குது அப்படின்னு நம்ம உள்ள பார்த்தோம், உடன்படிக்கை பெற்று. அப்படி இருக்கும்போது ஒரு சாராருக்கு அழியாமையும் இன்னொருத்தருக்கு நித்திய ஜீவனுமாக இருக்குது. அது எப்படி, அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை நம்ம படிக்கலாம். அதுக்கு முன்பாக வசனம் கூட நீங்க வாசித்துருங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மைக் ஆன் பண்ணு. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஓகே, சரி, அதுக்குரிய பகுதியை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். படிங்க சிஸ்டர். படிச்சுட்டு சகோதரி தாரா அவர்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆகவே இந்த பொன் உடன்படிக்கை பெட்டியில் தெய்வீக கிறிஸ்துவில் வெளிப்பட போகிற தேவனுடைய மகிமை நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. துளிர்த்த கோல் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டத்தையும் நியாய பிரமாண பலகைகள் நீதியான நீதிபதியையும் பொற்கலசத்தில் இருக்கும் கெட்டு போகாத மன்னா சாவாமையும் தெய்வீக சாயலையும் நிழலாக காண்பிக்கின்றது. சாலி, ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஒரு ஒரு பேராகிராஃப் கொடுத்தேனே.
இங்கிலீஷ்ல இருக்குது. அதுல பாருங்க. அதுல அந்த விளக்கம் நல்லா குடுத்துருக்காங்க. அத நீங்க வேணா நோட் பண்ணிக்கங்க. ஆமா. பாருங்க அத அனுப்பிச்சிருக்காரு பிரதர். தமிழ்ல வந்து இத பார்க்கலாம். இல்ல, இல்ல. ரீபிரிண்ட் இல்லையா? ஆமா. ரீபிரிண்ட் அந்த இது வந்து இங்க டிரான்ஸ்லேட் ஆகல. அது நீங்க படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது இன் ஜான் 6:54. யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. சோ இதுல நீங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. நீங்க புரிஞ்சது நீங்க பேசலாம். உங்களுடைய பாயிண்ட் நீங்க பேசலாம். ஓகே. நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க இதுல? உலக ஜனத்துக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கா ஏன் உலக ஜனத்துக்காக இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தா தன் சரீரத்தையே ஒப்பு கொடுத்தார். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனையும், அதற்கு மேல அது பொறுப்பா உடன்படிக்கை பெட்டியில மண்ணா மறைக்கப்பட்டது வந்துட்டு அது ஒரு அழியாமைக்குரிய சபைக்குரியதாக இருக்கிறது. நாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய உடன்படிக்கை நம்பிக்கை வைத்து அவர் கீழ்ப்படிஞ்சு அனுதினமும் அவருடைய அடிச்சுவடுகளை நோக்கி நம்ம கடந்து செல்லும்போது நம்ம மரண பரியந்தம் நடந்து செல்லும் போது நமக்கு அழியாமை அது இயேசுவின் ராஜ்யத்திலே நம்மளுக்கு கொடுக்க அவரோட ஆளுகை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்குதாக நான் உணர்றேன். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. வேற வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா? நீங்க வந்து ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட உங்களுக்கு நீங்க பேசணும்னு விருப்பப்பட்டா நீங்க உங்களுடைய கைகளை உயர்த்தலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்களும் கூட பேசலாம். ஓகே. சரி. இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா? வேற என்ன சொல்லலாம்? மன்னா வந்து அழியாமை குறிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இங்கே 2 வகுப்பார் இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து நித்திய ஜீவன், ஒருத்தருக்கு அழியாமை அப்படி இருக்குது. ஸோ ஏன் ஒருத்தருக்கு நித்திய ஜீவன், இன்னொருத்தருக்கு ஏன் அழியாமை? அப்படி சொல்லணும். சபைக்கு அழியாமை கிடைக்குது. மற்றவர்களுக்கு நித்திய ஜீவன், திரள் கூட்டமாகட்டும் நித்திய ஜீவன். ஏன்? சிறிய ஓட்டம். ஆன் பண்ணிட்டு அதில் பேசுங்க. இங்க இங்க கேட்கறது இல்ல. சத்தியத்துல நிலைத்திருக்காம அவங்க ஏனோ தானே அவங்க
அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது அது மாதிரிலாம் நடந்துக்கணும். கொஞ்சம் நல்லது செய்கிறது, கொஞ்சம் தப்பு செய்கிறது, இது மாதிரி நடக்க அவங்க வந்து கொஞ்சம் வீழ்ந்து போகிற சுபாவத்தில் இருக்கிறாங்க. அதால் அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. ஆனால் அழியாமல் இருக்கிறவங்க வந்து நிரந்தரமாக அவர் குறிக்கோளாக ஒரே அடி அவர் இடத்துல போய் ஆகணும்னு சொல்லி ஒவ்வொரு வினாடியும் நம்மளை சோதித்து அறிந்து எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது அவருக்கு பிடிக்கும், எது பிடிக்கும். சுகந்த வாசனையில் அவருக்கு விருப்பமுள்ள பலியாக அவர் ஒவ்வொரு நாளும் ஏறி இருக்கும்போது ஓகே, தேங்க்யூ. பிரதர் அமல்நாதன், நீங்கள் பேசுங்க. தேங்க்யூங்க பிரதர். பிரதர், சபை வந்து அந்த மன்னாவை பயபக்தி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்டு அதில் வரக்கூடிய அந்த ஒரு போஷாக்கை வந்து அவங்க எடுத்துக்கின்னு அந்த ஒரு ஓட்டத்துக்கான அந்த ஒரு பலத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க அந்த சத்திய வசனத்துலன்னு பார்க்குறோம். சபையானவங்க வந்து இந்த சத்திய வசனத்தை பயபக்தி அவங்க கேட்டு அதை வந்து புசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் திரள் கூட்டம் கூட வந்து இந்த மன்னாவை வந்து அவங்க புசிக்கிறாங்க. ஆனால் அதோட கூட அந்த உலக பிரகாரமான அந்த ஒரு ஆகாரத்துக்கு கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா, மன்னா மாத்திரமே அவங்க வந்து சாப்பிட்றதில்ல, சில உலக பிரகாரமான உணவுக்கும் அவங்க ஆசைப்படுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அழியாமை வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு பார்க்குறோங்க பிரதர். அவங்களுக்கு வந்து நித்திய ஜீவன் தான் வந்து கிடைக்குது. இந்த ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சோங்க பிரதர். தேங்க்யூ பிரதர், நன்றி. ஸோ இங்கே இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் அடுத்த கேள்வியில் நமக்கு இருக்குது தெளிவாக. நான் அதை தான் சொல்கிறேன், இந்த போக்காடை பற்றி பேசுகிறேன். ஸோ போக்காடை பற்றி பேசும்போது இந்த போக்காடு அது வந்து அனுப்பி வைக்கப்பட்டது. 2 ஆடு பாவ நிவாரண பலி நாள் அன்று 2 ஆடு கொண்டு வரப்படுது இல்லையா? 2 ஆடு பலி கொண்டு வராங்க, சீட்டு போடுறாங்க இல்லைங்களா? எது சீட்டு விழுதோ அதை என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்திடுவார். இன்னொரு ஆடு இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்க, உயிரோட அதை வனாந்தரத்துக்கு அனுப்பி வைக்கிறது பார்ப்பாங்க. ஸோ அந்த உயிரோடு அனுப்பப்படுகிற அந்த ஒரு ஆடு தான் திரள் கூட்டத்திற்கு நிழலாக இருக்கு. ஸோ அதனுடைய விவரங்கள் நம்ம அடுத்த கேள்வியில் நம்ம தொடர்ந்து வைப்பாங்க. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் கேள்வி நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிழலில் சீட்டு போடப்பட்ட பிறகு உயிரோடு இருந்த வெள்ளாட்டு கடாவோடு என்ன செய்ய, அந்த வெள்ளாட்டு கடாவிற்கு என்ன செய்யப்பட்டது? லேவியராகும் 16ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதாவது வாட் வாஸ் டன் வித் த லைவ் கோட் ஆஃப்டர் லாட்ஸ் had been cast in the time அப்படி கேட்குறாரு. அதாவது நிழல்ல நம்ம பார்க்கும்போது அந்த சீட்டு போடப்பட்ட ஆடு அது பலி ஆகுது, இன்னொரு ஆடு உயிரோட அது அப்படியே வனாந்தரத்துக்கு அனுப்பி வைக்கப்படுது. ஸோ அதுக்கு என்ன நிகழ்ந்தது, அதுதான் கேள்வி இல்லை? ஸோ அதனுடைய அந்த விவரங்கள் வந்து லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஒரு முறை நம்ம அந்த வசனத்தை வாசித்தரலாம். 16ஆம் அதிகாரம் 16th chapter 20 to 20 verse 20 to 22. இருபதுலேருந்து 22 வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடங்க. அவன் இப்படிப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயசித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி அதன் தலையில் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். பாருங்க, இப்ப இதுல எவ்வளவு கிளியரா நீங்க சொல்ற, இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு முக்கியமானது. இப்போ ஒரு ஆடு பலி ஆகுது, யாருக்காக? ஃபர்ஸ்ட் ஒரு காளை பலி ஆகுது, அது யாருக்காக? சபைக்காகவும், இன்னும் அது வந்து ரேன்சமா கூட இருக்குது உலக ஜனங்களுடைய. அது ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஆடு.
ஆடுல 2 ஆடு. ஒண்ணு வந்துட்டு சபையை குறிக்குது, இன்னொன்னு திரள் கூட்டத்தை குறிக்குது. புரிஞ்சுங்களா? இப்ப நீங்க இந்த கேள்வி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம இந்த பாடம். இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது நமக்கு. அந்த ஆடு பாவ நிவாரண பலியாக பலி செலுத்தப்பட்டது. ஓகேங்களா? பாவ நிவர்த்திக்காக ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டது. இது போக்காடு. வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப ஆரோன் என்ன பண்றாரு அப்படின்னா, அதனுடைய தலை மேல கையை வச்சு என்னென்ன நடந்துச்சு கவனிச்சிங்களா? இன்னொரு முறை படிங்க. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து ஆ, அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான பாருங்க. அவங்களுடைய இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமம், அதனுடைய பாவங்கள், இது எல்லாத்தையுமே உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் எல்லா மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி, இது பாருங்க, இது போக்காடு. போக்காடுனுடைய தலை மேல அதெல்லாம் சுமத்தி அவங்களுடைய மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் இதையெல்லாம் போக்காடுடைய தலை மேல சுமத்தி அதை அதற்கான ஆள் வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். ஆப்பா ஒருத்தர் என்ன பண்ண, ஒரு பலவான் இல்லையா, கொடுத்து அவர் கையில என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போய் வனாந்தரத்துல விட்டுட்டு வந்துருங்க இல்லையா? இப்போ ஒரு காளை பலியா இருக்குது, ஒரு ஆடு பலியா இருக்குது. இது எதுக்காக பலியாச்சு நமக்கு தெரியும். இப்ப இந்த ஆடு மேல எல்லாருடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமத்தி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க இல்லையா? எல்லாருடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமக்கிறதுக்கு தான் யார் வந்தது? அது காளை இல்லையா? அப்புறமா பாவ நிவாரண பலியில யாருக்கும் பங்கு இருக்குது? சபைக்கும் பங்கு இருக்குது. அது பாவ நிவர்த்தி வேற. அது ஓடுறாங்க, அந்த பாவ நிவர்த்தி அது அவங்களுக்காக, அவங்களுடைய ஓட்டம், அவங்களுக்கான அனுபவங்கள். இப்ப பவுல் பத்தி பேசும்போது நிறைய விஷயம் நம்ம அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இது என்ன? இது திரள் கூட்டம்னா, அப்ப திரள் கூட்டத்தின் தலைமையில எல்லாருடைய பாவங்களையும் அவங்க எடுத்துன்னு போறாங்களா? இப்ப இங்க என்ன சொல்றாரு? இந்த போக்காடு, நிழல்ல இருக்க இந்த போக்காடு எதை குறிக்கிறது? அதுதான் சப்ஜெக்ட், அது கேள்வி. கேள்வி புரிஞ்சுங்களா? ஓகே. இப்ப அதுக்கான பதில் நம்ம படிக்கலாம். ஒரு பேராகிராஃப் படிங்க, ஃபர்ஸ்ட் பேரா. அப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட். ஒன் பை ஒன் நம்ம போலாம். T68 படிங்க. அவன் அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆசாரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் பிரேசித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி அதன் தலைமேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகள் வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு கூடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்திரத்திலே போகவிட கடவன். லேவியராகமம் 16 இஸ்ரவேலின் ஒப்புரவாகும் நாளில் செய்யப்பட்ட சடங்குகளில் போக்காடு என்பது திரள் கூட்டத்து வகுப்பாரை குறிக்கிறது. உண்மையும் உத்தமமானவர்கள் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்த பிறகு திரள் கூட்டமாகிய போக்காடுகளுக்கு எதுவாகிலும் சீர்திருத்த வேண்டும் அல்லவா? ஆசீர்வதித்தர வேண்டும் அல்லவா? பிரதான ஆசாரியன் போக்காடின் தலையின் மேல் தன் கைகளை வைத்து இஸ்ரவேலர் அனைவரது பாவங்களையும் சுமத்தினான். லேவியராகமம் 16 21. ஜனங்கள் அனைவரது பாவங்களும் போக்காட்டின் தலைமேல் சுமத்தப்பட்டன.
அவைகளை சுமந்து கொண்டு வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கும் கிறிஸ்துவின் மூலம் பாவத்தின் மூல காரணையை அழிக்க தேவன் ஏற்பாடு செய்திருந்தார். அதன் மூலம் நீதியை நிறைவேற்றவும் திட்டமிட்டிருந்தார். உலகின் மற்ற பாவங்களை போக்குவதற்காக திரள் கூட்டத்து வகுப்பாரை ஏற்பாடு செய்திருந்தார் தாமே. பாருங்க, இந்த பேராகிராஃப்ல நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு நீங்க பார்க்கும்போது, தேவன் வந்து பாவத்தையும் அக்கிரமத்தையும் நிவிர்த்தி செய்வதற்கு தேவன் ஒரு ஏற்பாடை செய்திருந்தார் இல்லையா? ஏற்கனவே தேவன் என்ன ஏற்பாடு செஞ்சாரு? இந்த பாவத்திற்கு மூல காரணே சரிங்களா? எது அதோடைய பேஸ், அதுதான் மூல காரணம். அதை வந்து நிவர்த்தி செய்வதற்காக தேவன் வந்து ஏற்பாடுகளை செய்திருந்தார். எது அது? ரான்சம் இல்லையா? பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு ரான்சம் என்ன பண்ண தேவன் வந்து எல்லாமே ரெடி பண்ணினார். அதையெல்லாம் தேவன் வந்து செய்திருந்ததாக நம்ம இங்க பார்க்கலாம். ஆனா அதன் மூலம் நீதியை நிறைவேற்றவும் திட்டமிட்டிருந்தார். உலகின் மற்ற பாவங்கள், இது பாருங்க, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உலகின் மற்ற பாவங்களை போக்குவதற்காக திரள் கூட்ட வகுப்பாரை ஏற்பாடு செய்திருந்ததுமே அப்படி சொன்னார். அது ஒரு போக்காடு ஒன்று வச்சிருக்காரு இல்லையா? அது வந்து மற்ற பாவங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக இந்த மற்ற பாவங்கள்னா என்ன, அது நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற பாவங்கள் போக்காடு, அது போக்காடுடைய தலைமையில பாவங்களை வச்சு அனுப்பிச்சு விட்டு தான் நமக்கு அப்படிதான் இருக்குது இந்த பிக்சர் இல்லையா? இந்த மற்ற பாவங்கள்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு தான் சில ரெஃபரன்ஸ் நமக்கு கண்டினியூ கொடுக்குறாரு. படி சிஸ்டர், படிக்கிறீங்களா? திரள் கூட்டத்து வகுப்பார் பாவத்திற்கான ஒப்புரவாக்குதலை நிறைவேற்ற முடியாது. இது பாளையத்துக்கு புறம்பே தகனிக்கப்படுவதும் இல்லை. அதன் இரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு போகப்படுவதும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஏன் போக்காட்டை ஆசீர்வதித்து இஸ்ரேலின் பாவங்களை அதன் தலையில் மேல் சுமத்தி வனாந்தரத்துக்கு அனுப்பினார்? இதுதான் கேள்வி. கேள்வி வந்து நமக்கு கிளியரா இங்க சொல்றாரு. ஏன்னா திரள் கூட்ட வகுப்பார் பாவத்திற்காக அவங்க வந்து அந்த ஒப்புரவாகுதலை நிறைவேற்ற முடியாது. அவங்க வந்து பாவத்தை என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. அந்த ஒரு விஷயம். அப்புறம் இது வந்துட்டு பாளையத்துக்கு புறம்பே தகனிக்கப்படுவதும் இல்லை. ஏன்னா பாளையத்துக்கு புறம்பே அது தகனிக்கப்படணும். எது? ஆடு. பாருங்க, இப்ப தகனிக்கிறதுனாக்கா 3 இடத்துல நெருப்பு போடுறாங்களா இல்லையா? இப்ப அந்த ஆடை அடிக்கிறாங்க, அந்த ஆடை வந்து 3 இடத்துல எரிக்குவாங்க, பலி ஆகுது. அதுதான் எங்க பலி ஆகுது? ஆசரிப்பு கூடாரத்துல 3 நெருப்பு இருக்கும் இல்லையா? அது விறகு கட்டை வச்சுதான் நெருப்பு போடுவாங்க. அந்த விறகு கட்டை வச்சு போடுற நெருப்பு இருக்கு இல்லையா? 3 இடத்துல இருக்கும். இப்ப சொல்லுங்க, எங்கெங்க? பரிசுத்த ஸ்தலத்துல என்ன நெருப்பு இருக்கும்? தூப வர்க்கம் போடுவாங்க. பரிசுத்த ஸ்தலத்துல நெருப்பு வச்சு தூபம் போட்டு அது ஒரு புகை வரும். ஓகேங்களா? அது ஒண்ணு. அப்புறமா இன்னொன்னு பலிபீடம். பலிபீடத்துல என்ன பண்ணுவாங்க? அங்க ஒரு புகை போடுவாங்க. அங்க என்ன எரிப்பாங்க? ஆடுது எல்லாமே எடுத்து கொழுப்பு எல்லாம் எரிப்பாங்க. இதுடைய வேஸ்ட் இருக்குது இல்லையா? தோல், அது இது, வால், சாணி எல்லாம் எடுத்துட்டு போய் பாளையத்துக்கு புறம்பே எடுத்துட்டு போய் அங்க என்ன பண்ணுவாங்க? அது ஒரு நெருப்பு போடுவாங்க. பாளையத்துக்கு புறம்பே அடிக்கும். இந்த மாதிரி பலி இருக்குது 3 இடத்துல. அது பலி. இது வந்து பலியாட்டுக்கு நடக்கும். பலிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு இல்லையா? அந்த ஆட்டுக்கு இதெல்லாம் பண்ணிடுவார். ஆனா போக்காடு எங்கேயுமே எரிக்கப்படல இல்ல. அது பலியாகணும் அப்படின்னா, ஒருத்தருடைய பாவத்தை நிவர்த்தி செய்யணும்னா அந்த ஆடு தகனிக்கப்படணும், அக்னியில போடணும், எரிக்கணும். அதுதான் பலி. இது ஒண்ணுமே ஆகல. அதனால இது என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே ஆகாதது, இது பலி செய்ய இது எரிக்காததுனால அதை ஆசீர்வதித்து இஸ்ரேலுடைய பாவங்களை எல்லாம் அதன் தலையின் மேல சுமத்தி வனாந்தரத்துக்கு அனுப்பினார். எப்படி அனுப்ப முடியும்?
இல்லையா? அது பலியே ஆகலையே. பாவங்களை சுமத்தி அதை என்ன பண்ண முடியாது. இப்ப நம்ம பாளையத்துக்கு புறம்பே எரிக்குது இல்லையா? அது எதை காமிக்குது? பொருள்ல மீனிங் என்ன? பலிபீடத்துல ஒரு பலி, சரிங்களா? அது ஒரு கான்சிகரேஷன் தான் அந்த பலி காமிக்குது. சுகந்த வாசனையான பலி, அது கூட நம்மளுடைய அர்ப்பணிப்பை காமிக்குது இல்லையா? பாளையத்துக்கு புறம்பே அப்படி சொல்றாரு. பாளையம் எது? உலகத்தை குறிக்குது. வேற இன்னொன்னு கூட சொல்லலாம். பாளையம், கேம்ப். அந்த இஸ்ரேலுடைய பாளையம் தான் எதை குறிக்கிறது? மீனிங். அது பாளையம், கரெக்ட். அது உலகத்திற்கும் அடையாளமா இருக்குது. இன்னொன்னு கிறிஸ்தவ மண்டலத்திற்கும் அடையாளமா இருக்குங்களா? இப்ப கிறிஸ்தவ மண்டலத்துக்கு புறம்பே, அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம வெளியில என்ன பண்ணும்? அது பலி செய்யப்படணும். நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அது அவர்களுக்கு அந்த பலி எப்படி இருக்கணும்? நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் அது துர்நாற்றமா இருக்கும். அவங்களுக்கு நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் என்ன? நம்ம மீட்டிங் அட்டென்ட் பண்றோம், போறோம் இல்லையா? நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய டேலண்ட், நம்மளுடைய பணம் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது அவங்களுக்கு தோணும். ஏன்னா நாங்க கூட கிறிஸ்டியன்ஸ் தான், நாங்களும் சர்ச்சுக்கு போறோம் இந்த மாதிரி அப்படி இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு அது லைஃப் என்ன ஆகாது, அது விருப்பம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது புறம்பே நம்ம பாடுபடுறதுன்னு சொல்லிட்டேன். ஜீசஸ் கிரைஸ்ட் பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். எதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது அந்த பலி அப்படி இருந்துச்சு. இது திரள் கூட்டம் நீங்க பார்க்கும்போது இதுல எதுவுமே அவங்க என்ன பண்ணல, செய்யல. எப்படி இந்த பாவத்தை இது மேல சுமத்துனாங்க அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. ஓகே, அடுத்தது நம்ம படிக்கலாம், கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பா சிஸ்டர். தலைமேல் சுமந்து வந்தது. ஆதாமின் பாவத்திற்காக செலுத்தப்பட்ட காளையின் இரத்தத்தாலும் கர்த்தரின் ஆட்டின் இரத்தத்தாலும் ஒப்புரவாகுதல் ஏற்பட்டது. இது ஆதாமினால் உண்டான அனைத்து அபூர்ண தன்மைகள், பலவீனங்களை போக்குகிறது. இந்த 2 மிருகங்களின் இரத்தமும் அனைத்து ஜனங்களின் பாவங்களையும் போக்க போதுமானதாய் இருக்கிறபடியால் போக்காட்டின் இரத்தம் அவசியமற்றதாகிறது. அப்படியானால் ஆரோன் அந்த பாவங்களை போக்காடு மீது சுமத்தினான். இப்ப திருப்பி அதே தான் நம்ம கேட்கிறாரு இல்லையா? என்ன கேட்கிறாரு? அதாவது இப்ப 2 பலி அங்க செலுத்தப்பட்டது, காளை, வெள்ளாட்டுக்கடா. இந்த 2 பலியிலேயே நீங்க பார்க்கும்போது அந்த 2 மிருகங்களுடைய ரத்தம் அனைத்து ஜீவன்களுக்கான அவர்களுடைய பாவத்தை போக்கக்கூடியதாக இருந்துச்சு இல்லையா? அது போதுமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது போக்காட்டின் ரத்தம் அவசியம் இல்லை இல்லையா? பாவம் எல்லா ஜனங்களுடைய பாவத்தை இது நீக்கிடுச்சா பலியானது? அதுல காளை இருக்குது, வெள்ளாடாது, எல்லாமே ஆயிடுச்சு. அப்ப போக்காடு இங்க அவசியமே இல்லை. அப்படி அவசியம் இல்லாத போது ஆரோன் ஏன் அது தலைமையில கையை வச்சு பாவங்களை எல்லாம் சுமத்தி அனுப்புறேன்னு ஏன் சொன்னாரு அப்படிங்கிறது கேள்வி மேல கேள்வி கேட்டு போயிட்டு இருக்காரு இல்லையா? பதில் வருது. ஓகே, நெக்ஸ்ட் படிங்க. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல் என்று ஜெபிக்க கர்த்தர் கற்று கொடாதவர் அல்லவா? அந்த மீறு கொடுத்தார் அல்லவா? கொடா அங்கதான் இருக்கு. நீங்க கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் அல்லவா? அந்த மீறுதல்களை மன்னிக்கவோ போக்காட்டின் மீது சுமத்தப்பட்ட பாவம் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாம் எளிதில் மன்னித்தால் தேவன் நம் குற்றங்களையும் மன்னிப்பார். ஆனால் அவர் ஒருபோதும் பாவத்திற்கான மூல காரணத்தை மன்னிக்காமல் மரண தீர்ப்பை தந்திருக்கிறார். இந்த பேராகிராஃப் புரிஞ்சு உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? இப்போ தீம் நீங்க எப்போதும் இது இந்த 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 இது இது மைண்ட்ல வச்சுக்கிட்டே போகணும். பாயிண்ட் என்னன்னா, பாவத்தை போக்குறது அது 2 போதுமே, இது தலை மேல ஏன் கையை வச்சு சொன்னாரு அப்படிங்கிறது தான் இப்போ எக்ஸ்பிளனேஷன். இது மைண்டே வச்சு இப்போ அதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த பேராகிராஃபை நீங்க பாருங்க. அப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்கா என்னன்னாக்கா, ஒருத்தருடைய குற்றங்களை நீங்க மன்னிங்க. அப்பதான் உங்களுடைய குற்றங்கள்
மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? ஸோ இதை கம்பேர் பண்ணிட்டு போறார். அப்படி இருக்கும்போது தேவன் வந்து கண்டிப்பா ஒருத்தர் குற்றத்தை ஒருத்தர் மன்னிக்க சொன்னாரு. அது தான் கற்றுக் கொடுத்திருக்காரு. அதனால போக்காட்டின் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பாவம், நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாம் எளிதில் மன்னித்தால் தேவன் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார். அதுக்கு அது நிகரா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி சொல்றாரு. இப்போ போக்காட்டு மேல சுமத்திருக்கக்கூடிய அந்த பாவம் எதை காமிக்குதுனாக்கா, நமக்கு எதிராக யாரோ ஒருத்தர் குற்றம் பண்ணியிருக்காரு, நம்ம அதை மன்னிச்சோம்னா நம்முடைய குற்றங்களை தேவன் மன்னிப்பார் அப்படிங்கிறத காமிக்கிறதா இருக்கு. ஆனால் தேவன் பாவத்திற்கான மூல காரணத்தை மன்னிக்க மாட்டார். பாவத்திற்கான ஒரு மூல காரணம் இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல பாவம் எதனால பிரவேசித்தது? தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால. அது தேவன் மன்னிக்க மாட்டார். ஏன்னா அது தேவன் மன்னிக்காம என்ன பண்ணிட்டாரு? அதற்கான தண்டனை, மரண தண்டனையை கொடுத்துட்டார். இல்ல, அதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் ஒருத்தருடைய குற்றங்களை, பாவங்களை மன்னித்தால் உங்களுடைய குற்றங்களை தேவன் மன்னிக்குவார் அப்படிங்கிறது ஆதாம் செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறாருங்கிறது கிடையாது. இது இல்லையா? மூல காரணத்தை தேவன் மன்னிக்க மாட்டார், அதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம மைண்ட். இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட். தேவன் ஒருபோதும் பாவத்திற்கான மூல காரணத்தை மன்னிக்காமல் மரண தீர்ப்பை காரணமாகவே தம் குமாரனை நம் மீட்பராகிய அழித்தார். போக்காட்டின் மேல் சுமத்தப்பட்ட மீறுதல்களானது அபூரணத்தன்மைகள், மீறுதல்கள் போன்ற குற்றங்களே. இவைகளை கவனக்குறைவின் நிமித்தமோ அல்லது நன்மை தீமை எது என்று வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாததல்லோ அல்லது மனப்பூர்வமாக செய்த பாவத்தாலே அல்லது கர்த்தரது சித்தத்தை சிறப்பாக செய்ய தவறினாலோ நேரிடலாம். இந்த பாயிண்ட் நீங்க வந்து கூடயே கவனிச்சுட்டு போயிட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இது நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாவத்திற்கான மூல காரணம் என்று ஒண்ணு இருக்குது. அதையெல்லாம் தேவன் மன்னிக்க மாட்டார். நான் மன்னிச்சிட்டேன், நீங்க செஞ்ச தப்ப நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா தேவன் வந்து நம்ம செஞ்ச தப்ப மன்னிச்சிடறாரு. இப்ப ஆதாம் இன்னொருத்தருடைய பாவங்கள்லாம் மன்னிச்சிட்டாருன்னு வச்சுக்கலாமே. ஆதாம் செஞ்சதை மன்னிச்சிடுவார் தேவனு? அப்படி கிடையாது. அது மூல காரணம். அந்த மூல காரணியை தேவன் என்ன பண்ண மாட்டாரு? மன்னிக்க மாட்டார். அதுக்காக மன்னிப்பு இதுக்காக தண்டனை கொடுத்தாச்சு. மரணம் தான் அதுக்கு தண்டனை. இது என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அபூர்ணத்தின் நம்மளுடைய, அதாவது போக்காட்டின் மேல் சுமத்தப்பட்டது, போக்காட்டின் மேல வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாவங்கள் அப்படிங்கிறது மீறுதல்களானது அபூர்ணத்தன்மைகள், மீறுதல்கள் போன்ற குற்றங்களே. நம்ம பெர்ஃபெக்டா இல்லை, இம்பெர்ஃபெக்ட். அதனால நம்ம என்ன ஆகும்? நிறைய தோல்விகள் ஆகும், ஃபெயிலியர். இப்ப நம்ம நினைக்கிறோம் இப்படி இருக்கணும், அப்படி வாழணும்னு, அதே மாதிரி போயிடுறோமா இல்லையா? அப்ப என்ன ஆயிடுது? நம்மளது தவறுகள் இல்லையா, மீறுதல்கள் ஆகுது இல்லைங்களா? அது மீறுதல்களே சொல்லிட்டார். இவை கவனக்குறைவின் நிமித்தமாகவோ அல்லது நன்மை தீமை எது என்று வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாததாலோ அல்லது மனப்பூர்வமாக செய்த பாவத்தாலோ அல்லது கர்த்தரது சித்தத்தை சிறப்பாக செய்ய தவறினதாலோ நேரிடலாம். இந்த குற்றங்கள் இல்லையா, மீறுதல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நீங்க வந்து கரெக்டா காட்ஸ் பிளான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா, புரிஞ்சுக்கல, அப்ப என்ன ஆகும்? நம்ம இருக்கக்கூடிய முடிவுகள் என்ன ஆகும்? தவறுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, தவறி போயிடும் இல்லையா? அதனால நடக்கலாம். அப்புறமா உங்களுடைய, அதாவது நன்மை தீமை எதுன்னு சொல்லி வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியல இல்லையா? இது தீமைங்கிறது நன்மைங்கிறது வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாததுனால மீறுதல்கள் நடந்து போயிடலாம் இல்லையா? இப்ப நீங்க வித்தியாசப்படுத்தி பார்த்து தெரிஞ்சுட்டு செஞ்சீங்க தப்பு, வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது இல்லையா? அதனால என்ன ஆயிடும்? குற்றங்கள் நடந்துடும். தப்பு தானே, தெரியாம செஞ்சிட்டீங்க, அப்ப கூட தப்பு தான். ஆனா அது தெரியாம நடந்து போச்சு. ஏன்னா இதை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியல, அதனால நடந்திருக்கலாம்.
இல்லைன்னா மனப்பூர்வமாக பாவம் செய்வதால கூட நடக்கும் மீறுதல்கள், இல்லையா? இந்த மாதிரினால மீறுதல்கள் நடக்குது. ஓகே, ஏன்னா இந்த போக்காட்டு மேல வச்சது வந்து இந்த மீறுதல்கள் வச்சிருக்கிறார். ஓகேங்களா? அது நீங்க நல்லா பார்த்து. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. உலகிலுள்ள அனைவரது ஜீவியத்தின் புள்ளி விவரங்கள் கணக்கில் வைக்கப்பட்டிருப்பதாக கர்த்தர் கூறியிருக்கிறார். அறுவடை காலம் முடியும் வேளையில் யூதா தேசத்துக்கு தண்டனையாக கடுமையான உபத்திரவம் வந்தது. அந்த பயங்கரமான துன்பத்தில் அந்த யுகம் முடிவுற்றது என்று நாம் கர்த்தர் முன்னுரைத்தார். ஆபேலின் இரத்தம் துவங்கி அனைத்து நீதிமான்களின் இரத்தத்திற்கும் நீதி செலுத்தப்படும். அநீதியான ஒவ்வொரு காரியமும் பழிவாங்க கூக்குரல் இடுகிறது, தண்டனை தரும்படி கோருகிறது. ஆதாமின் பாவத்தினால் உண்டான தண்டனையாகிய மரணத்திற்கு நமது கர்த்தராகிய இயேசு விலைக்கிரயம் செலுத்தினார். நீதிபரர் அநீதிமானுக்காக மரித்தார் என்றாலும் கடந்த காலங்களில் நடந்தது போலவே தற்காலத்திலும் அநீதிகளும் பாவங்களும் நடந்தன. இவைகளுக்காக நீதி இன்னும் செய்யப்படவில்லை. உதாரணமாக, பலிபீடத்தின் கீழ் சிரசேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்கள் நீதி கேட்டு சத்தமிட்டு, பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா ஆண் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். கொடுக்கப்பட்ட வசனம் வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 10 நீதி நிமித்தம் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு நீதி தனது கடமையை செய்ய காத்திருக்கிறது. அந்த நீதிமான்கள் அனைவருக்கும் நீதியை சரி கட்டின பிறகு தண்டனை காலம் வரும். இந்த யுகம் சரி கட்டின பிறகு இந்த யுகம் யுகத்தை போலவே மாபெரும் உபத்திரவ காலத்துடன் முடிவடையும். இது நீதியை சரி கட்டும் காலம். திரள் கூட்டத்தார் தேவனால் அங்கீகரிக்கப்படும் வேளையில் பலி செலுத்த தவறினதால் உலகத்திற்கு வரும் உபத்திரத்தில் பங்கேற்று அந்த உபத்திரவங்களை நீக்குகின்றனர். அக்காலத்தில் திரக்கூட்டத்தார் துன்பத்தில் பங்கேற்பதால் சந்தோஷமடைந்து தங்கள் சரீரத்தை அழிக்கவும் ஒப்பு கொடுப்பதால் ஆவிக்குரிய ஜீவிகளாக கர்த்தருடைய நாளில் ரட்சிக்கப்படுவார்கள். இது நமக்கு அது ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிறார். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? என்ன சொல்ல வர்றாரு? இதுல நம்ம என்ன படிக்கிறோம்? இந்த பேராகிராஃப்ல ரீப்ரிண்ட் நம்பர் 4428 என்ன ஒரு நல்ல ஒரு விளக்கம் இங்கே கொடுக்கிறார். திரள் கூட்டத்தை, அந்த ஆடு வந்து திரள் கூட்டத்தை காமிக்குது. ஸோ அவர்களுக்கு இந்த ஒரு பாவத்தை சுமத்தி என்ன பண்றாரு? வனாந்தரத்துல விட்டுறாரு, இல்லையா? இப்ப இங்க எப்படி இதை கன்க்ளூட் பண்றாரு பாருங்க. இது கொண்டு போறது எப்படி கொண்டு போறாருன்னா, தேவன் வந்து ஒரு யூத யுகத்தை முடிக்கும் போது பயங்கரமான ஒரு ஒரு அழிவு இருந்தது. அப்படி யூத யுகம் முடிவு பெற்றது. அதே போல சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவிலும் கூட ஒரு உபத்திரவம், ஒரு அழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார், இல்லையா? அப்ப அந்த உபத்திரவம், ஒரு அழிவு இருக்கும் உலகத்துல. அந்த உபத்திரவம் அழிவு எப்போ வரும் அப்படின்னு சொல்லும் போது இங்க ஒரு வசனம் கொடுக்கிறார், வெளிப்படுத்தும் விசேஷம் 6:10. அதாவது அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சபையானது முற்று பெற்ற பிறகு அவங்க கேட்கிறாங்க இந்த வார்த்தையை, எது வரைக்கும் ஆண்டவரே? எல்லாம் ஆயிடுச்சு இல்லையா? அப்பதான் என்ன ஆகும்? உபத்திரவம் அது முற்று பெற்ற பிறகு இந்த உபத்திரம் வந்து இந்த உலகத்துல பயங்கரமா இருக்கும். அது இதுவரைக்கும் இந்த உலகத்தில் சம்பவித்திராததும் என்ன பயங்கரமான ஒரு உபத்திரவ காலம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த 4 winds நம்ம பார்த்தோம் இல்லையா? அது பயங்கரமான, அது ரொம்ப நாளைக்கு போகாது. பார்த்தீங்கன்னா அந்த உபத்திரவ காலம் ரொம்ப ஜாஸ்தி போகுது. அதான் கேட்டாங்க இவங்க போயிட்டு, இல்லைங்களா? பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்திலே எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா
சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் என்று நம்ம பார்க்கணும். அப்ப இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க சபையார் வந்து முற்று பெற்ற பிறகு இந்த உபத்திரவ காலம், ஏன்னா நியாய தீர்ப்பு செய்யணும். உபத்திரவ காலம் இப்ப நீங்க நல்லா புரிஞ்சு, இந்த உபத்திரவ காலம் பூமி மேல ஏன் வந்துச்சு இல்லையா? உபத்திரவ காலம் பூமி மேல ஏன் தேவன் கொண்டு வந்தார்? கொஞ்சம் சின்ன டைம் பீரியட் தான் இருக்கும். ஒரு இடத்துல சொல்லும்போது ஒரு 1 இயர் அப்படி சொல்றாரு பிரதர். அந்த அது ரொம்ப பீக்ல இருக்கும். அப்ப சபை கூட மேல போயிட்டு இருப்பாங்க. மேல போனதுக்கு அப்புறம் தான், அவங்க மகிமை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த உபத்திரம் வரும். அந்த உபத்திரம் வரும்போது பார்ப்பாங்க, இருப்பாங்க. ஆனா அது ஒரு பீக் போகும்போது இவங்க இல்ல. சரி, இவங்க போயிட்டு தான், நம்ம போன வாரத்துல படிச்சோம் இல்லையா, முந்தின வாரத்துல, அவங்க போயிட்டு தான் இந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்க, கம்மி பண்ணுவாங்க. நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஆனா அந்த உபத்திரத்தை ஏன் கொண்டு வராரு ஜனங்க மேல? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படி? ஏன் மைக்ல பேசுங்க. இல்ல இல்ல, ஜனங்க மேல எதுக்கு கொண்டு வராரு? அது நீதி நிமித்தமா, நீதிக்கு தான் அங்க வந்து பலி செலுத்தப்பட்டுச்சு. அது நீதி நிறைவேற்றுவதற்காக காளை, இல்லைங்களா, ஆட்டு கடவுள் பலி செலுத்தப்படும். உலகத்தின் மேல உபத்திரவம் ஏன் வந்துச்சு? ஆல்மோஸ்ட் வந்தீங்க. தேவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மகிமை வந்துட்டு தேவ ஜனங்க கொடுக்கல. அதுக்காக வந்துட்டு அவங்க அந்த மகிமை வந்துட்டு அவருக்கு தரணுன்றதுக்காக கூட ஆல்மோஸ்ட் பாருங்க. இப்ப நம்ம இதுல படிச்சோம் இல்லையா, தெரியாம பண்ணிருக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம பண்ணிருக்கலாம், திட்டத்தை புரிஞ்சுக்காம பண்ணிக்கலாம் இல்லையா, இல்ல மனப்பூர்வமா கூட செஞ்சு, இதெல்லாம் மீறுதல். அதனால வந்துச்சு உலகத்தின் மேல. உலகத்தின் மேல மகா உபத்திரம்னா அவங்களுடைய மீறுதல்கள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஆனா இப்ப என்ன மாதிரியான காலங்கள் போயிட்டு இருக்குது? இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்துல? உலகத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? திரைக்கு அந்த பக்கம் என்ன வேலைங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ராஜ்யத்தின் வேலைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? வேலைங்க ஸ்டார்ட் ஆகிட்டா. உலகத்துக்கு தேவன் அறிவை கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்காரா இல்லையா? அறிவு கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறாரு. அறிவு பெருகி போம் ஆயிருக்கா? பெருகிக்கா இல்லையா? ஆனா கூட அவன் அந்த விக்கிரகத்தை விட்டாங்களா? ஏன்? இப்போ அறிவு கொடுத்துக்கிறாரு இல்லையா? இது தப்பு, இது சரின்ட்டு நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியுமா, முடியாதா? இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ட்ல நான் நின்னுட்டு இருக்கும்போது ஜட்ஜி வந்து இறங்கணும்னா நேரா எல்லாம் டப் டப்னு சல்யூட் எல்லாம் அடிக்கிறான். என்னன்னு பார்த்தா ஜட்ஜி வந்து இறங்கணும்னா அங்க கல்லு வச்சுக்கிறாரு. அதுல பட்டா நாமெல்லாம் போட்டு. அங்க போயிட்டு தோப்காரணம் போட்டு இது ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் போறாரு. ஜட்ஜி. ஜட்ஜினாக்கா இந்த உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஜட்ஜி. கடவுளுக்கு அப்புறம் நாங்க தான். நான் தான். அவரு கல்ல வணங்கிட்டு தான் உள்ள போறாரு நீதி தீர்ப்பு சொல்றதுக்கு. இப்ப அறிவு பெருகி இருக்கக்கூடிய காலத்துல அது விட்டாங்களா? இப்ப அவருக்கு தெரியுமா தெரியாதா அது வந்து கடவுள் இல்லைன்ட்டு? இல்லையா? ஏன் அப்போ அதை செய்யறாங்க? ஏன் செய்யறாங்க? அதுல இருந்து தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய உங்களுடைய பெற்றோர்களுடைய அந்த ஒரு மீறுதல்களை உங்கள் மேல நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி, அது பழி வாங்கும் நாள் இல்லையா? உபத்திரவ காலம். அவங்க பண்ண தப்புக்கு இவங்க மேல ஏன் தேவனை பழி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பண்ணாங்க இல்லையா? இப்போ தேவன் அறிவை கொடுத்துக்கிறார், பிளெஸிங் கொடுத்துக்கிறாரு, ஞானத்தை கொடுத்துக்கிறாரு. நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனா கூட நீங்க என்ன பண்றீங்க? ஏன்? ஏன்னா அதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஆசையாகுது. அதுதான் அவங்களுடைய மனம். இன்னைக்கு பண்டிகைகள் எல்லாம் செய்யறாங்கல்ல, இதெல்லாம் பாகால் பண்டிகை எல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் தப்பு. அந்த அறிவு அவங்களுக்கு இருக்குதா இல்லையா? இது நம்ம செய்யக்கூடாது அறிவு இருக்கா இல்லையா? ஏன் செய்யறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எல்லாம் பழகி போச்சு. அதனால அது என்ன அர்த்தம் கேட்டாக்கா அவங்கனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உண்மை இல்லை, எல்லாம் போய் ஆனா கூட நாங்க என்ன பண்ணுவோம் அது இல்ல? அதுதான் மீறுதல்கள், அக்கிரமங்கள் இல்லையா? மேல என்ன பண்ண கேட்டா இந்த உலகத்தின் மேல அதே போலதான் அந்த மீறுதல்கள் அக்கிரமத்தினுடைய அந்த உபத்திரவ காலங்கள்ல யார் மாட்டிக்கிறது?
பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம் கூட மாட்டோம். மீறுதல்கள் அக்கிரமங்கள் நிமித்தமாக வரக்கூடிய அந்த ஆபத்துல இவங்க கூட என்ன பண்ணுவாங்க, மாட்டுறாங்க. அவங்களுடைய அந்த மீறுதல்கள் அக்கிரமங்களுக்காக அதை தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். படிங்க. தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கும் போது தேவன் தம் நீதியின்படி கண்டிப்பான உக்கிரனக்காரராக இருந்து தீர்ப்பு செய்கிறார். உலகத்தார் மனப்பூர்வமாக கீழ்ப்படியாமற் போன அனைத்து தவறுகளையும் நிச்சயம் பட்டியலிட்டு வைத்திருக்கிறார். விசேஷமாக தம் திருசபையாருக்கு எதிராக செய்யப்பட்ட அனைத்து துயர சம்பவங்களுக்கும் நியாயம் தருவார். பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டதன் காரியங்களில் இருந்து இவ்வுண்மையை நாம் அறிகிறோம். அதாவது போக்காட்டின் மேல் ஜனங்களது மீறுதல்கள் சுமத்தப்பட்டு மன்னிக்கப்பட்டது. ஆடு வனாந்தரத்தில் அலைந்து திரியும்படி அனுப்பப்பட்டது. தேவனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளைகளில் சிலரே இந்த போக்காட்டு வகுப்பாராவார். இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உன்னத நிலைப்பாட்டின்படி ஜீவிக்க தவறினதால் மாபெரும் உபத்திரவ காலத்திற்குள் பிரவேசிக்கின்றனர் என்று வெளிப்படுத்தல் 7:17 கூறுகிறது. மாபெரும் உபத்திரவத்தில் தங்களது நீதியின் உடைகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்கி கொள்கிறார்கள். இந்த உபத்திரவங்கள் லேவி வகுப்பாராகிய திரள் கூட்டத்தாரின் மேல் வருகின்றன. இவை மனப்பூர்வமாக செய்து பாவங்களுக்காக அல்லாமல் மாம்சத்தை அழிப்பதற்காகவே சுமத்தப்பட்டன. ஏனெனில் இந்த வகுப்பார் செய்து கொண்ட பலியின் ஜீவிய உடன்படிக்கைக்கு இசைவாக ஜீவிக்காமல் உடன்படிக்கையை காத்து கொள்ள தவறினார். திரள் கூட்டத்து வகுப்பார் படும் துயரங்கள் உலகத்திற்கு சாதகமாக்கி மெய்யான வெளிச்சத்திற்கு எதிராக உலகத்தார் செய்த பாவங்கள், விசேஷமாக தேவ பிள்ளைகளுக்கு எதிரான உலகத்தாரின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. முக்கியமாக தங்கள் பரிசுத்தவான்கள் என்று போலியாக காண்பிக்கிறவர்களுக்கு எதிராகவே இந்த உபத்திர காலம். இந்த போலி பரிசுத்தவான்களது குற்றங்களான தண்டனையின் ஒரு பகுதியை திரள் கூட்டத்தார் ஏற்றுக்கொள்கின்றனர். யூத யுகத்தின் நடந்த மீறுதல்களுக்கான தண்டனை அப்போதையே மாபெரும் உபத்திரவ காலத்தில் நிறைவேற்றப்பட்டதோடு அந்த யுகம் முடிவுற்றது. அவ்வாறே உலகின் ஏஞ்சிய அனைத்து கணக்கீடுகளும் சுவிசேஷ யுகத்து இறுதியில் நடைபெறும் மகா உபத்திரவ காலத்தோட முடிவு பெறும். தேங்க்யூ. ஸோ இப்போ இது புரிஞ்சிச்சிங்களா என்ன பார்க்குறோம்? அதன் மேல சுமத்தப்பட்டதுக்குரிய அந்த காரணத்தை நமக்கு இங்கே கொடுக்குறாரு. என்ன என்ன நம்ம புரிஞ்சோம் இதுல? என்ன புரிஞ்சோம் இதுல? ஓகே, பிரதர் ஸ்டாலின் பேசுங்க. பிரதர் இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவர் என்ன ஒரு மீனிங் கொடுக்குறாருன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த போக்காடு அதை பற்றி பேசும்போது அந்த போக்காடு மேலே வந்து அவர் பாவத்தை அந்த மீறுதல்கள் எல்லாத்தையுமே சுமத்தி அந்த போக்காடை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வனாந்தரத்துக்கு வந்து அனுப்பிச்சிடுறாரு. இப்போ அந்த நிழல் பொருளை நம்ம பார்க்கும்போது அந்த அட்டோன்மெண்ட் டே, அந்த பாவ நிவாரண நாள் அதை எடுத்துக்கணும்னா அந்த காலை வந்து கிறிஸ்துவை குறிக்குது, அந்த வெள்ளாட்டுக்கடா வந்து சபையை வந்து குறிக்குது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பாவ நிவாரண பலியை வந்து உலகத்துக்காக செலுத்துறாங்க. ஸோ இதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த ஒரு பாவ நிவாரண பலியில் வந்து போக்காடுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா போக்காடு வந்து என்னன்னா திரள் கூட்டத்தை குறிக்குது, இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆரோன் வந்து அந்த ஒரு பாவத்தை எல்லாமே, இஸ்ரேலோட பாவத்தை எல்லாமே இந்த போக்காடு மேலே சுமத்துறாரு. இது வந்து எதுக்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னா சுமத்திட்டு அதை பலி கொடுக்கறதுல நீங்கள் சொன்ன மாதிரி அதை வனாந்தரத்துக்கு வந்து அனுப்பிச்சிடுறாங்க. இது வந்து எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா அதுதான் பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. இப்போது நம்ம இந்த பழி வாங்கக்கூடிய நாள் அல்லது நீதியை சரி கட்டும் நாள், இந்த நாளெல்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம். இன்னும் முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஒரு பழி வாங்கக்கூடிய நாள் தேவன் யார் மேலே தான் முக்கியமாக கொண்டு வராரு அப்படின்னா பாபிலோன் மேலே தான் முக்கியமாக இது கொண்டு வராரு. ஏன்னா பாபிலோன் பண்ண பாவங்கள் அப்படி இருக்கு. அவங்க வந்து இப்போது தேசிய அளவில் மற்றும் அதாவது மத அளவில்
இப்போ தேசிய அளவில் இப்போ பாபிலோன் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா இந்த உலகத்தையே வந்து ஆண்டு கொண்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தேவன் கொடுத்தாரு. பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க சரியா யூஸ் பண்ணிக்காம உலகத்தை வந்து தவறான வழியில கொண்டு போயிட்டாங்க. இது இது வந்து தேவன் கணக்கு கேட்பாரு. இது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மதம் ரிலீஜியஸ் சார்பாக கூட அந்த அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. சரி, இதை வந்து அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டாக்கா இதை கூட அவங்க சரியா யூஸ் பண்ணல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பரிசுத்தவான்களை வந்து சாகடிச்சிட்டாங்க. இதுல வந்து இதை பத்தி ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு ஒரு கமெண்ட்ரியில வந்து ஒரு பிரதர் வந்து சொல்றாரு. பிரதர் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா கிட்டத்தட்ட இந்த போப்பு மார்க்கம் வந்து எவ்வளவு பேரை சாவடிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு கணக்கு கொடுக்குறாரு. இப்போ ஹிட்லர் வந்து எவ்வளவு யூதர்களை சாவடிச்சாரு அப்படின்னா 60 லட்சம் 60 lakhs அவ்வளவு பேரை சாவடிச்சாரு. கிட்டத்தட்ட இந்த போப்பு மார்க்கம் வந்து எவ்வளவு பேரை சாவடிச்சாங்க அப்படின்னா அவர் என்ன கணக்கு கொடுக்குறாருன்னா நேரடியாக மற்றும் மறைமுகமாக கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பேர் அட்லீஸ்ட் இவங்க சாகடிச்சிருப்பாங்க. இதுல அநேக பேர் யார் அப்படின்னா பரிசுத்தவான்கள். இதுக்காக கூட தேவன் வந்து கணக்கு கேட்பாரு. இந்த ஒரு நீதியை சரி கட்டும் நாள் வந்து அதாவது இந்த ஒரு கடைசி காலத்துல இருக்கிறோம். இதுல முக்கியமா தேவன் வந்து யாரை தான் பழி வாங்குறாரு அப்படின்னா பாபிலோன் அவங்க செஞ்ச பாவங்கள். இந்த பாபிலோன் மேல எந்தெந்த தேசங்கள் வந்து சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களும் கூட இந்த பழி வாங்கக்கூடிய நாள்ல வந்து பங்கெடுத்துக் கொள்றாங்க. இப்போ இந்த மகா உபத்திரம் வந்து இவங்க எல்லாரும் மேலதான் வரப்போகுது. முக்கியமா பாபிலோன் இந்த ஒரு கிறிஸ்தவ மண்டலம் மற்றும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற தேசங்கள் இவங்க மேலதான் வரப்போகுது. இப்போ இங்க ஆரோன் வந்து என்ன பண்றாருன்னா இந்த போக்காடு மேல அந்த ஒரு பாவத்தை சுமத்தி அனுப்புறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா இந்த ஒரு பழி வாங்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல கிரேட் கம்பெனி திரள் கூட்டம் வந்து தேவன் என்ன பண்றாருன்னா அவங்களையும் வந்து ஒரு பங்காக அதுல அமைச்சிடுறாரு. அதுதான் வந்து இந்த போக்காடு அவங்க மேல பாவத்தை சுமத்தி இதுல வந்து அனுப்புறது. ஏன்னா அவ்வளவு பாவங்கள் இந்த பாபிலோன் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு மீறுதல்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை யார் மேல சுமத்திறாரு அப்படின்னா போக்காடு மேல சுமத்திறாரு. ஸோ அதனாலதான் அந்த ஒரு கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் அந்த ஒரு மிகப்பெரிய இதுல வந்து அவங்கள வந்து தேவன் வந்து அவங்களையும் வந்து ஒரு பார்ட்டா வந்து அனுப்பிச்சிடுறாரு. இந்த கிரேட் கம்பெனி அனுபவிக்கிறதுனால இந்த ஒரு மகா உபத்திரத்தை கிரேட் கம்பெனியும் சேர்ந்து அனுபவிக்கிறதுனால இங்க என்ன ஒரு அட்வான்டேஜ் உலகத்துக்கு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா இதை வந்து தேவன் முடிச்சிடுறாரு அப்படின்ட்டு தான் இங்க. ஏன்னா இப்போ அவங்க செஞ்ச பாவங்களுக்குலாம் அவங்கள பழி வாங்கணும்னா 1 வருஷம் பத்தாது. அதாவது ரொம்ப வருஷம் எடுத்து தான் தேவன் வந்து பழி வாங்கணும். ஆனா ரொம்ப சீக்கிரமா முடிக்கக்கூடிய இன்னொரு காரணம் வந்து என்னன்னா கிரேட் கம்பெனியை உள்ள அனுப்பிச்சு அவங்க மேல கூட இந்த பாவத்தை சுமத்தி இந்த ஒரு கஷ்டத்துக்குள்ள அவங்களும் போறதுனால சீக்கிரமா வந்து என்ன பண்றாருன்னா தேவன் வந்து இதை முடிக்கிறாரு அப்படின்றது கூட. அதனாலதான் ஆரோன் வந்து அந்த பாவத்தை சுமத்தி வனாந்தரத்துக்கு அனுப்புறது குறிக்குது. அந்த பாவத்தை வந்து எதை குறிக்கிறது இல்லை அப்படின்னா ஆடமிக்ஸின் அதை வந்து குறிக்கிறது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா முன்னாடி வந்து ஒரு ராங் டாக்டரின் வந்துச்சு. அதாவது இந்த போக்காடு குறிச்சு என்ன ஒரு ராங் டாக்டரின் தவறான போதனைனா அந்த ஒரு போக்காடு வந்து திரள் கூட்டம் கிடையாது, அது வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு ராங் டாக்டரின் முன்னாடி வந்துச்சு. அதான் நம்ம மத்தியில இல்லை கிறிஸ்துவர்கள் மத்தியில் இந்த ஒரு ராங் டாக்டரின் இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா ஆரோன் வந்து பாவத்தை சுமத்தி அந்த வனாந்தரத்துக்கு அனுப்புறதுனால இது வந்து இயேசு கிறிஸ்து தான் அப்படின்ற ஒரு தவறான போதனை இருந்துச்சு. பட் அங்க வந்து இந்த ஒரு போக்காடை பலி கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். ப்ளஸ் இந்த போக்காடு வந்து வனாந்தரத்துக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது கிளியரா வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து இயேசு கிறிஸ்து கிடையாது, இது வந்து திரள் கூட்டம் தான் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். வெரி நைஸ். ரொம்ப அருமையா அதை புரிஞ்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண. இது அந்த பேராகிராஃப்ல நம்ம படிக்கிறது. இந்த ரீப்ரிண்ட்ல வந்துட்டு 5874ல பிரதர் சொன்ன அந்த பாயிண்ட்டை வந்து கிளியரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய அந்த ஒரு கோபாக்கினே நாள் இல்லையா, அந்த கோபாக்கினை பழி வாங்கும் நாள் என்று சொல்றார். அப்புறமா கர்த்தர் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாள் என்று சொல்றார் இல்லைங்களா. அப்புறமா அந்த கோபாக்கினின் நாள் சொல்ற. இப்போ இந்த நாட்கள் பாருங்க எப்படி அதை அந்த கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. பிரதர் சொன்ன மாதிரி அது வந்து இங்க ஒரு திருச்சபையாருக்கு எதிராக செய்த அனைத்து துயர சம்பவங்களின் நிமித்தம் அவங்களை நியாயம் தருவார் நம்ம பார்க்கணும். ஸோ இது நியாய தீர்ப்பு எது கொடுக்குறாங்கன்னா இவர் சொன்ன மாதிரி 5 கோடி ஜனங்கள் இல்லைங்களா, அவங்க வந்து பைபிள் படிச்சதுனால, ஜெபம் பண்ணதுனால, பைபிள் ஓபன் பண்ணதுனால, சொன்னதுனால கிறிஸ்தவ ஜனம் ஏங்களா உண்மையான கிறிஸ்தவர்களை பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொலை பண்ணிக்கிறார். அது மாத்திரமல்ல பிரதர் சொன்ன நீங்க அந்த பாயிண்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா 1000 years வச்சுக்கலாமே, 1000 வருஷம் மேலே போகுது. பட் 1000 வருஷம் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா
உலகத்தை மோசமான நிலைக்கு கொண்டு போனது இவங்க. உலகத்தை அதுல முக்கியமாக, அதாவது பணத்துக்காக பணத்துக்காக நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்க செய்யற எல்லா இவங்களுக்கு கொடுத்த தேவன் சத்தியத்தை கொடுத்துட்டாரு. எல்லாரையும் கிறிஸ்டியனை கன்வெர்ட் பண்றதுல இறங்கிட்டாங்க. ஆனா கிறிஸ்துவ போதனையை யாருக்குமே என்ன பண்ணல, சொல்லல. நீங்க பண்றதை நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே பண்ணிக்கங்க. வேணா நீங்க பண்ற மாதிரி நாங்களும் என்ன பண்றோம், செய்யறோம் அப்படின்னு சொல்லி பண்டிகைகள் அது இதெல்லாம் எடுத்துக்கினாங்க. அதுக்கப்புறமா ஜனங்களை வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணிக்கினாங்க வேலைகள் செய்யறதுக்கு. இவங்களுக்கு தேவையான வேலைகள் செய்யறதுக்கு ஜனங்களை நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து ஆப்பிரிக்கால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து வேலை செய்யறதுக்காக நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க ஆப்பிரிக்கால. அவங்களுக்கு இவங்க பாருங்க எப்படி வேர்ல்ட வந்து லீட் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கூலி கொடுக்கல. யாருக்கு வேலை செஞ்சா கூலி கிடையாது. அதுக்கு பதிலா என்ன கொடுத்துக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு பதிலா அவங்களுக்கு லிக்கர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன, ஒரு பாட்டில் வேலை செஞ்சா ஒரு பாட்டில், எக்ஸ்ட்ரா டைம் செஞ்சா 2 பாட்டில் போதை. ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் உலகத்துக்கு? இப்போ கலர் 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 பாட்டில் ஒன்று வச்சுக்கிறாங்களே, இந்த கலர் கலர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதெல்லாம் இவங்க தான். 1000 வருஷம் உலகத்துக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்தது, சப்ளை பண்ணி லேபிள் ஒட்டி கொடுத்ததே இவங்க தான். அப்புறமா மற்ற போதை பொருட்கள்லாம் இல்லை, டொபாக்கோ, அது எல்லாமே இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி டோட்டல் உலகத்தை இவங்களை எதுக்காக அனுப்பிச்சது? காஸ்பிள். இவர் பண்ணிட்டு இருக்கிறது பணம், பணத்துக்கு பதிலாக இது. இப்படி என்ன பண்ணனா உலகத்தை கெடுத்திருக்கிறார் 1000 வருஷம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவார் தேவன்? இவங்க செகண்டரி, ஆனா மெயின் அவங்க தான் பிரைமரி. அவங்களுக்கு தான் அது என்ன பழி வாங்குறது நம்ம பார்க்கணும். ஆனா பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சபையே இல்லைன்னா எப்படியோ திரள் கூட்டம் எல்லாம் அப்படி. ஆனா அந்த திரள் கூட்டம் எதுல மாட்டிக்கிறாங்க பாத்தீங்களா? இவங்களுக்கு வச்சுக்கிறாரு அந்த மக உபத்திரவம். அதுல யார் போய் விழுந்தது? அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க பாருங்க. அதுல போய் நம்ம சிக்கிக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்? அது மோசமான நிலைமையிலே. அது அவங்க பண்ண தப்பு, இவ்வளவு வருஷம் பண்ணதுக்காக ஒரு தண்டனை இருக்குது, ஒரு தீர்ப்பு இருக்குது. அது ரொம்ப கோபாக்கினியினால் தேவனுடைய கோபத்தை அதுல இந்த சபைக்காக ஓடிட்டு இருந்தாங்களே, அவங்க ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னாக்கா மாம்சத்தை திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஓட்டத்தை சரியா ஓடும். மாம்சத்தை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? பாளையத்துக்கு புறம்பே பலிபீடத்துல சுகந்த வாசனையாக தேவனுக்கு பலி கொடுத்திருக்கிறார். இவங்க மாம்சத்தை என்ன பண்ணல, மாம்சத்துக்கு விருப்பமானதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. மாம்சத்தை இவங்க திருப்திப்படுத்தி லாஸ்ட்ல டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓட்டத்தை முடிக்கல, மாட்டிக்கினாங்க. அப்ப அந்த மாம்சத்தின் அழிவுக்காக இவங்க என்ன பண்ணுவாரு? இதுல போடுவார். நீங்க யோசிச்சு பாரு, திரள் கூட்டம் மாம்சம் உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் நீங்க என்ன பண்ணுது இப்போ அதுல என்ன பண்றாருனாக்கா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல தோய்த்து வெளுத்துடுவார். அது ஒரு பெரிய கிருபை அவங்களுக்கு இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களா, சத்தியத்துல ஸ்ட்ராங்கா நின்று அப்போ டீச் பண்றதுக்கோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு ஆளுங்க இல்லைன்னா கூட அந்த உபத்திரவத்துல விசுவாசிச்சு தேவனை எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்குது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை, மாட்டிட்டோம் நம்ம இதுல. ஆனாலும் நம்ம தேவன் கிட்ட உண்மையா இருக்கணும், உண்மையா அப்போ ஜீவிக்கணும், 100% காமிக்கணும் இல்லையா? கரை ஆகி தோய்த்து வெளுக்கணும். சபையினுடைய உடைகள் கரையாச்சா? ஆச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்பப்போ கிளீன் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணல. இதுதான் வித்தியாசம். அப்ப நீங்க பாருங்க, திரள் கூட்டம் அதுல மாட்டியதாக நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த உபத்திரவத்துல இவங்களும் என்ன பண்றாரு? பங்கு பெறுறாரு இல்லையா? ஸோ அதைத்தான் நம்ம பார்க்கும்போது இந்த ஆட்டினுடைய தலை மேல இந்த ஒரு மீறுதல்கள் அக்கறம் பாவங்களை சுமத்தி அங்க அனுப்புறாரு சொல்லும்போது, அந்த உலகத்தினுடைய அந்த ஒரு தண்டனையில தீர்ப்புல இவங்களும் என்ன பண்ணிக்குவாங்க? அதான் வனாந்தரத்துக்கு போயிடுது. வனாந்தரத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எந்த ஒரு கிருபை இல்லாத நிலைமை, ஒரு நிழல் இல்லை, மழை தண்ணி எதுவுமே இல்லை இல்லையா? ஒரு மனுஷன் நிழல்ல படுத்துக்கலாம், அனாந்தத்துல
இருக்காது. அப்புறமா காட்டு மிருகங்கள் இருக்கும், பாம்பு இருக்கும், ஏதோ ஒண்ணு இதை அடிச்சு சாப்பிட போகுது. அந்த மாதிரி ஒரு பயத்துல மாட்டிக்கும் இல்லையா? ஒரு ஆடை கொண்டு விட்டு வந்துட்டீங்கன்னா வனாந்தரத்துல எப்படி இருக்கும்? பயந்து பயந்து சாகணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலைமை, ஒரு பயம் இருக்கும். அது திரள் கூட்டத்துக்கு அந்த மாதிரியான ஒரு, அப்படி உங்களுடைய ஜீவனை நீங்க விடணும். ஸோ அந்த மாதிரியான அதுதான் நம்ம இங்க பார்க்கும்போது இந்த திரள் கூட்டத்துக்கும் என்ன, சபைக்கும் உள்ள வித்தியாசம். அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் ஃபுல்லா இருந்துச்சு. ஜீசஸ் கிரைஸ்ட ஃபாலோ பண்ணாங்க, முடிச்சுட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மாம்சத்தை சாட்டிஸ்ஃபை பண்ண போயிட்டு இதை விட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்மளுக்கும் அது தாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் கடந்து போகும்போதும் நம்ம வந்துட்டு இது நீங்க வச்சுக்கலாம். நீங்க வச்சுட்டு இப்ப நான் என்னுடைய மாம்சத்தை எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா? பாளையத்து, ஏன்னா இது வந்து தகன பலி. தகன பலின்னு சொல்லும்போது மீதி வைக்கவே கூடாது எதுவுமே. எனக்காக நான் என்ன எடுத்து வச்சிருக்கிறேன்னா அது வந்து நம்ம கையில இருக்குது. நம்ம எவ்ரி வீக் எவ்ரி இது நம்ம டே அதை நம்ம பார்த்துக்கிறோம். எனக்காக நான் என்ன எடுத்து வச்சுக்கிறேன், இது எனக்குரியது எல்லாத்தையுமே நான் தேவனுக்கு கொடுத்துறேன். அதனால இது தகன பலின்னு சொல்லும்போது முற்றிலுமாக எரிச்சிடணும், அவ்வளவுதான். அது தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் இருக்கணும் இல்லையா? அப்புறமா உலக ஜனங்களுக்கு அது இருக்காது, அது அவருக்கு துர்நாற்றமா தான் இருக்கும் நம்மளுடைய பலிகள். ஆனா தேவனுக்கு அது சுகந்த வாசனையாக இருக்கும். இப்படி எவ்ரிடே நம்ம பண்றோமா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுதான் திரள் கூட்டத்துக்கும் நம்மளுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நமக்கு இங்க காமிக்கிறது சகோதரர். ஓகே, சரி, நம்ம இன்றைக்கு இங்கே நம்ம நிறுத்திடலாம். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து ஒரு புதிய பாகத்துக்குள்ள நம்ம போகலாம். ஏன்னா நம்மளுடைய டைம் இங்க முடிஞ்சிட்டதுனால நம்ம இதை முடிக்கும். பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவன் ஒரு டாபிக், நம்ம இந்த டாபிக்கல் ஸ்டடியில ஆரோன் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக பாடங்களை பார்க்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஏன்னா நிறைய விஷயங்கள், ஏன்னா ஒரு ஆரோன் என்ற தலைப்பு எடுத்துக்கிட்டாக்கா ஒரு ஒரு நிழலும் பொருளும் இருந்திருந்தா நம்ம முடிச்சிடலாம். ஆனா அப்படி இல்லை. ஒரு ஒரு சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி என்ன ஆகுது, அதோடைய நிழலும் பொருளும் மாறுது இல்லைங்களா? அந்த ஒரு அந்த சிச்சுவேஷன்ல என்ன சம்பவம் நடக்குதோ அந்த சம்பவத்துக்கு தகுந்த மாதிரி நிழல் பொருள் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுல சபை, திரள் கூட்டம், அப்புறமா இயேசு கிறிஸ்து இல்லையா, இது எல்லாமே செகண்டுக்கு போறவங்க எல்லாமே அந்த தலைப்புக்குள்ளாக அடங்கிருந்துச்சு. ஸோ எல்லா விவரங்களையும் நம்ம இது வரைக்கும் பார்க்கறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். ஒரு தலைப்பு நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த தலைப்பு ஆரோனின் என்ற அந்த தலைப்பு தொடர்ந்து நம்ம அப்படியே நம்ம போகலாம் ஏங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம கொஞ்சம் ஒரு இந்த ஒரு இப்போ இது துவக்கமாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு சில அலைன்மெண்ட் நம்ம பண்ணித்தரோம். சில முக்கியமான டாபிக் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டாபிக் மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஒரு நாளும் அதை நம்ம படிச்சுட்டு நம்ம, சரிங்களா? சொல்லுங்க, மைக்கில் பேசு, ஆன் பண்ணுங்க மைக். கூட திரள் கூட்டத்துக்கு உலக ஜனம் கூட உபத்திரம் வருதுன்னு சொல்றாங்க. இப்போ சபையா இருந்து அவங்க திரள் கூட்டம் போறாங்கன்னு முன்னாடியே மடிச்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு எப்படி உபத்திரம் கிடைக்கும்? அவங்களுக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உபத்திரவத்துல கடைசி காலகட்டத்தில் இருக்கிறவங்க மறிப்பாங்க இல்லையா? இது நீங்க இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட். பிரதர் என்ன கேட்கிறாருனாக்கா, இப்போ திரள் கூட்டம் இந்த மகா உபத்திரவத்துல மாட்டிடுவாங்க. அது மகா உபத்திரம் வரும்போது இருக்கிற திரள் கூட்டம். ஆனா இந்த திரள் கூட்டம்ங்கிறது அங்கந்தே வந்துட்டு இருக்குது. இப்ப 2000 வருஷமா திரள் கூட்டத்துக்கு போறவங்க போயிட்டு இருக்காங்களா இல்லையா? போயிட்டு தானே இருக்கிறாங்க. இப்படிதான் இருக்கும். இதுல நம்மளுடைய ஜீவிதம் இருக்கு இல்லைங்களா? நம்மளுடைய வாழ்நாட்கள்ல நம்மளுடைய அந்த நாட்களின் முடிவு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மாம்சத்தின் அழிவுக்காக அந்த நாட்களை தேவன் வச்சிருக்கார். நம்மனால இது செத்தா போதும் அந்த மாதிரியான ஒரு பெயின், அந்த மாதிரியான ஒரு ஜீவிதம் வாழ்க்கையில இருக்கும். அது வரதுக்கு முன்னாடியே. ஆமா, இப்போ இன்னும் உபத்திரம் வரல. ஒருவேளை இப்போ ஒருத்தர் திரள் கூட்டத்துக்கு போறாருன்னா அவர் அதுல அந்த உபத்திரம் அவருடைய மாம்சத்தின் அழிவுக்காக தேவன் வச்சு எதெல்லாம் அவர் விரும்பி செஞ்சாரோ அதெல்லாம் அழிக்கப்படும். ஒருவேளை அது கண்ணு நமக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லாதவர்களை செஞ்சிருந்தாலும், வாய் அதுக்கு விருப்பம் இல்லாதவர்களை செஞ்சிருந்தா அது எல்லாத்தையும் தேவன் வந்து மாம்சத்தின் அழிவுக்காக வச்சிருவாரு. அப்போ வந்து சாத்தான் கையில தான் கொடுத்துருவாரு. அவன் போட்டு வாட்டி எடுத்துருவான். மாம்சத்தை அழிக்கணும் அப்படின்னா அவர் தான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. மாம்சத்தின் அழிவுக்காக தேவனுடைய நாமத்தில இவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லிக்கிறாரா இல்லையா பவுல்? அதுதான் அது. இப்போ உபத்திரத்துக்கு முன்னாடி யாராச்சும் மறிச்சா
கண்டிப்பா மாம்சத்தின் அழிவுக்காக. ஆனா பரிசுத்தவான்களுடைய ஜீவிதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாம்சத்தின் அழிவு, அந்த ஒரு மரணம் என்பது அப்படி இருக்கிறது இல்ல. ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப பலி குடுத்து, அதுல வந்து நீங்க இப்ப இப்போ பரிசுத்தவான்களுடைய ஜீவிதம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, முறுமுறுப்பே இல்ல. ஆனா பெயின் எல்லாம் இருந்திருக்குது. முறுமுறுப்பு இல்ல. அத தாங்குற சக்தி என்ன பண்றாரு தேவன் அவங்களுக்கு குடுக்குவார். அவங்க எல்லாம் பலி குடுக்குவாங்க. ஆனா திரள் கூட்டத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, தாங்க முடியாத வேதனைகள் இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப மூச்சு வாங்கி தான் ஜீவனை விடும். அந்த மாதிரி இருக்கும். அந்த தேவன் மாம்சத்தின் அழிவுக்காக வச்சிருவாரு அது. கடைசி அங்கத்துக்கு இப்படி ஒண்ணு இருக்குது. அது வந்து அந்த ஒரு மகா உபத்திரவத்தின் காலம். இல்ல? ஓகே. சரி. வேற? சரி. நம்ம இன்றைக்கு இதோட நம்ம நிறைவு செய்யலாம். நம்ம ஒரு ஜெபம் செய்து ஆ சொல்லுங்க. ஜான் பிரதர். ஆன் பண்ணுங்க. ஆ. கேள் கொடுத்துறாரு. அடுத்து நான் சப்ஜெக்ட் பர்சன் கேட்டேன் மெசேஜ். அது நம்ம வந்து இப்போ வந்து சப்ஜெக்ட் யாராவது சொல்ல போகிறோம், ஒரு நோட்டீஸ் கொடுக்க போகிறோம், பக்கத்துல இப்படி வச்சுக்கோ. நோட்டீஸ் கொடுக்க போகிறோம். அது நம்ம இப்போ கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த உபத்திரம் இல்லை. யார் நோட்டீஸ் கொடுத்தா சாட்சி முன்னாலும் வாங்கிக்கிறாங்க, அட்டன் போகிறாங்க. நம்மளுக்கு எந்த உபத்திரம் கொடுக்கறதில்ல. இதே வந்து திரள் கொடுத்தாரு. அந்த உபத்திர காலத்தில் போய் இஸ்ரேல் கிறிஸ்தவன் சொல்லுவாங்களாம். அப்போ வந்து உபத்திர காலத்தில் கடும் கோபத்தில் இருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா காஸ்பல் ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த டைம்ல பண்ணும்போது அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா திரள் கூட பண்ணுவாங்க. இவங்களுடைய மாம்சத்தின் அழிவுக்காக இவங்க இதை ஏன் கோட்டை விட்டாங்கன்னா, இவங்க மாம்சத்தை விரும்புறதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க செஞ்சுட்டு டைம் வேஸ்ட் ஆகி அங்க ஓட முடியாம போயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு விருப்பமானதெல்லாம் விட்டுட்டு தேவன் மேல விசுவாசம் வைத்து தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மோசமான இந்த ஒரு உபத்திரவத்தின் காலத்துல நம்பிக்கையோட நிப்பாங்க. தேவன் மேல நம்பிக்கை வச்சு நிப்பாங்க. அந்த உபத்திரவத்துல அவங்க ஆமா. அப்போ அதாவது தோய்த்துனாக்கா ரொம்ப அந்த ஒரு அவங்க எதுக்கெல்லாம் இது பண்ணாங்களோ அதெல்லாம் அடி வாங்கி அதெல்லாம் திருப்பியுமா அதை கிளீன் பண்ணி அவங்க அந்த ஒரு வாய்ப்பு போவாங்க. ஓகே. ஓகே. எனி அதர் கொஸ்டின்? ஓகே. பெண்டிங் எல்லாம் ஆயிடுச்சு இல்ல? அது ஆயிடுச்சு. இல்ல சிஸ்டம் உங்களுக்கு பெண்டிங் என்ன வச்சிருக்கா? பெண்டிங் இல்ல. அவங்க முடிச்சிட்டாங்க. அடுத்து வா. அதான் டாபிக் கண்டினியூ ஆகுது. சரி. நம்ம ஜெபம் செய்து நம்ம முடிக்கலாம்.